நண்பர்களே, நம்ம எப்படி சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. அந்த சம்பாதிச்சத எப்படி நம்ம வச்சுக்கிறோங்கிறது முக்கியம். ஆனா, எல்லாரும் எவ்வளோதான் வச்சுக்கிட்டாலும், இன்னும் காசு சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அந்த ஆசையில நம்ம பல காச விட்டுடுறோம். பல பிஸ்னஸ் பண்றோம். ஆன்லைன்ல தேடுறோம். அங்கேயும் இங்கேயும் தேடி நம்ம எதையாச்சும் ஒரு பண்ணணும், சைடு இன்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சைடு இன்கம் பண்ணையிலே பல ஆப்பில் நம்ம விளையாடுறோம். அதுக்கப்புறம் தோற்று போயிடுறோம். இப்போ நம்ம ஏன் தோக்குறோம் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம தோக்க காரணம் நம்ம கண்ட்ரோல் இல்லாதனால. கண்ட்ரோல் இருந்தால் நம்ம என்றைக்குமே ஜெயிப்போம் நண்பர்களே. இது எப்பவுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போ நம்ம கண்ட்ரோலோடைய ஒரு ஆப்பை நம்ம பார்ப்போம். நம்ம அந்த ஆப்பில் எப்படி நம்ம விளாட்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன். நம்ம கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் பத்தாது, நம்மளுக்கு பொருள் வாங்க முடியாது. அதனால் ஏதாச்சும் ஒரு சைடு இன்கம் நமக்கு தேவை. நம்ம எப்போவுமே பாக்கெட் மணி காலியாக தான் இருக்குது பாக்கெட்டு. நம்ம அதை தேடி தேடி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு கேம் இருக்குது. எவ்வளோ தான் இருந்தாலும் என்றைக்காச்சும் நம்ம நேரமும் வரும்ல, நம்மளுக்கும் டைம் வரும். அது மாதிரி நம்ம இப்போ ஒரு கேம் பார்ப்போம். ரெட்டு அண்டு க்ரீன், இதை மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும். இந்த ரெண்டு தான், ஒன்று எனக்கு இல்லை உனக்கு. இதுதான் நம்மளோட கேம். ஃபஸ்ட்டு வாங்க உள்ளே போங்க, ரெட்டு இல்லை க்ரீன். இப்போ காசு நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கணும். அதிகமாக நம்ம தேவையில்லை. படிப்படியாக நம்ம படியேறினா தான் உச்சிக்கு அடைய முடியும். அது மாதிரி நம்ம படிப்படியாக தான் நீங்கள் போகணும். கண்ட்ரோல் இல்லாமல் எதையும் இறங்காதீங்க. கண்ட்ரோல் இல்லாட்டினாலும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் பாருங்கள். எப்போவுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாங்க ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் கேரளா டெய்லி புஷ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதில் எல்லோரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் கோடியில் சம்பாதிக்கிறாங்க, லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையில்லை நண்பர்களே. நம்மளுக்கு தேவை ஒரு நாளைக்கு 500 ரூபா போதும். அது மட்டும். அதனால நீங்கள் இந்த கலர் கிங் மட்டும் ஒரு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு, கேரளா டெய்லி புஷ் ஓப்பன் பண்ணிட்டு கலர் கிங்கை நீங்கள் அதில் ப்ளே பண்ணுங்கள். அதை மட்டும் விளையாடுங்க. வேறு எதுவுமே போயிடாதீங்க. அதில் உங்களுக்கு எல்லாம் லாஸு தான் ஆகும். உங்களுக்கு லக்கு இருக்காது, கிடைக்காது காசு. இதுலேயுமே உங்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் நம்ம அதை கரெக்டாக பார்த்து அவங்கள ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். நம்ம இதில் பல ட்ரிக் இருக்குது. இதில் ஒரு ட்ரிக்கு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் பாருங்கள். இதில் ரெட் அண்ட் க்ரீன் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். இந்த கேமுக்குள்ளே போயிட்டு கலர் கிங்கில் வரும், இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும், ஓப்பன் ஆகும். மேலே 0 1 2 3ன்னு இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ரன் ஆகும். அதுக்கு கீழே எல்லோ கலரில் பெட்டுன்னு இருக்குது, அது பெட் ஆகும். நீங்கள் பாருங்கன்னா அதுக்கப்புறம் சார்ட் இருக்கும். இந்த சார்ட்டு தான் மெயின் நண்பர்களே. உங்களுக்கு இந்த சார்ட்டில் உங்கள் கேம் நம்பர் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 26 லாஸ்ட்டில் வருது பாருங்கள். 24 25 26ன்னு எழுதியிருக்கு. இதுக்கு மேலே இந்த கேமோட நம்பர் 27 இருக்கும். இனிமேல் வரப்போகிற கேம் இந்த பாருங்கள் எழுதியிருக்கு பாருங்கள். கேம் நம்பர் 27. அதில் என்ன விழுகுதுன்னு பாருங்கள். இப்போ அதில் விழுகுது ரெட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் 1 2 3 4 வாட்டி இதில் ரெட்டு வந்திருக்கு நண்பர்களே. இதுதான் உங்களோட கேம். நீங்கள் நம்பரெல்லாம் அது என்ன நம்பர் வந்துச்சு, என்ன க்ரீனில் என்ன நம்பர் வந்துச்சு, ரெட்டில் என்ன நம்பர் வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்காதீங்க. இதில் 3 வாட்டி ஏதாச்சும் ஒரே கலர் வந்துச்சுன்னா, ரெட்டோ க்ரீனோ ஏதோ ஒரு கலர் 3 வாட்டி கண்டினியூவாக வந்துச்சுன்னா, நீங்கள் 4வது வாட்டி அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் பெட்டை. இப்போ பாருங்கள் 4 வாட்டி இதில் ரெட்டு வந்திருக்கு. நம்ம 3 வாட்டி ரெட்டில் காசு 20 ரூபா போட்டோம், லாஸ் ஆயிடுச்சு. 4வது வாட்டி க்ரீன் வரும்னு நம்ம போட்டோம், லாஸ் வந்துடுச்சு. இப்போ 5வது வாட்டி க்ரீன் வரும்னு நம்ம போட்டிருக்கோம். 5வது வாட்டியும் நம்மளுக்கு லாஸ் வந்துடுச்சு. பாருங்கள் எத்தனை வாட்டி ரெட்டாக வந்துடுச்சு. 1 2 3 4 5 வாட்டி ரெட்டு வந்துடுச்சு. நீங்கள் நினைக்கூட ரெட்டாக தானே ரெட்டில் போட்டுருவோன்னு. நீங்கள் அதை மட்டும் தப்பு செஞ்சிடாங்க தலைவர்களே, நண்பர்களே. இப்போ நம்ம 5 வாட்டி ரெட்டு வந்துடுச்சு. 6வது வாட்டி நம்ம க்ரீன் தான் நம்ம போடணும். ஆனால் நம்ம காசை என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஆல்ரெடியாக 80 ரூபா நாம் லாஸ் பண்ணியிருக்கோம். 60 ரூபா லாஸ் ஆகிருக்கு. அதனால இப்போ நம்ம 80 ரூபா மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். 20 ரூபாயை 40 ரூபா ஆக்கணும், 40 ரூபாய் 80 ரூபா ஆக்கணும், 80 ரூபாய் 160 ரூபா ஆக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு விட்ட காசு நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. இந்த கேமோட ட்ரிக்கே இதுதான். இப்போ பாருங்கள் 5 வாட்டி ரெட்டு வந்துருச்சு. 5 வாட்டி நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு 80 ரூபாய்க்கு. 6வது வாட்டியும் க்ரீன் தான் நம்ம வரணும்னு நம்ம போட்டிருக்கோம். 6வது வாட்டி என்ன வருதுன்னு இங்கே மேலே பாருங்கள். 1 மினிட்லேருந்து நீங்கள் விளையாடணும் நண்பர்களே. 3 மினிட் இருக்குது, 5 மினிட் இருக்குது. இந்த எல்லோவில் பாருங்கள் 1 மினிட்ல இருக்குது, 8 செகண்ட் இருக்குது, இப்போ 5 செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது, இப்போ 3 செகண்ட் 2 செகண்ட் 1 செகண்ட். இதில் இந்த ரன்னிங்லேயும் அவங்க சில டேட் நம்ம ட்ரிக் பண்ணுவாங்க. இந்த வந்துருச்சு பாருங்க, பார்த்தீங்களா 80 ரூபா போட்டு 160 ரூபா வந்துருச்சு நண்பர்கள். நம்ம பழைய 2 வாட்டி கேமில் லாஸ் ஆகிட்டோம், அது ரிக்கவர் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் நண்பர்களே. எப்போயாச்சும் நம்ம விளாண்டுக்கிட்டே இருக்கும். ப்ராபபிலிட்டி தான் அது.
ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ரெட்டு விழுந்துக்கிட்டே இருக்காது. ஏன்னா அப்படி வந்துக்கிட்டே இருந்தால் அது கேம் கம்பெனியோடைய அவங்களோடைய ட்ரிக்ஸ்ன்னு நினச்சிட்டு நம்ம அந்த கேமை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த ஆப்பே டவுன்லோட் ஆகாது, யாரும் விளையாட மாட்டாங்க. ஆனால் இதில் லட்சக்கணக்கில் விளையாடுறாங்க, கேரளாவில் விளையாடுறாங்க. இது இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்து விளையாடணும் நண்பர்களே. இதில் 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட்டே பண்ணாதீங்க. லைஃப்பில் என்றைக்குமே 3000 ரூபா போடுங்க. ஒரு வாட்டி ஜெயிச்சது தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணாதீங்க. அந்த 3000க்குள்ளே உங்களால் முடியுதான்னு பாருங்கள். இந்த ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் கண்ட்ரோலாக இருக்கணும். நீங்கள் வேணாம் நான் 100 ரூபா போடுவேன், 200 ரூபா போடுவேன், 500 ரூபா போடுவேன் நீங்கள் போட்டு விளாண்டிங்கன்னா தோற்றுடுவீங்க நண்பர்களே. இந்த பாருங்க, நான் 2000 ரூபா போட்டு 2120 ரூபா எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வாட்டி மினிமம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் 2 வாட்டி கண்டினியூ நம்பரில் நீங்கள் விளாண்டா அது நீங்கள் தோற்றுவீங்க. 3 வாட்டி பார்க்கணும். அதுவரை நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம எப்போவுமே கண்ட்ரோலாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்மளுக்கு மீன் பிடிக்கிற மாதிரி தான் நண்பர்கள். மீன் எப்படி நம்ம தூண்டி போட்டால் உடனே வருமா வராது. அது மாதிரி நீங்கள் இந்த கேம் நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கேம் நம்பரை 2 வாட்டி இந்த பாருங்கள் க்ரீன் வந்துருக்குதுல்ல. இப்போ 3ஆவது வாட்டி ரெட்டு வரணும்னு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. 3ஆவது வாட்டி நம்ம ரெட்டு வரணும்னு ப்ளேஸ் பண்ணோம். ஆனால் 3ஆவது வாட்டி க்ரீன் தான் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேம் விளாடணும். இப்போ நீங்கள் 20 ரூபா போடுங்க, இல்லை 40 ரூபா போடுங்க. 3ஆவது வாட்டியில் இப்போ 40 ரூபா நான் போட்டிருக்கேன். சரியா நண்பர்களே? 40 ரூபாய்க்கு நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த பாருங்கள் அமௌண்ட்டில் 40 ரூபா எழுதிட்டேன். அதில் 40 ரூபா போட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ ரெட்டு தான் வரணும். ஏன்னா ஆப்போசிட்டாக தான் நீங்கள் போகணும். அவங்க கம்பெனி 3 அந்த கேம் நம்பரில் ஒரே கலரை வருது. அப்போ நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்ட் நம்பர் கலரை தான் போடணும். நம்பர்லாம் இதில் போட்டுறாங்க 6, 4, 5ன்னு போட்டுறாங்க. கலர் மட்டும் விளாடுங்க. ஒன்று ரெட்டு இல்லை க்ரீன். இது 2ல் இப்போ க்ரீனை போட்டு நம்ம இப்போ பாருங்கள் டைமிங் பாருங்கள். அதே மாதிரி 1 மினிட்ல பாருங்கள் ப்ளேஸ் ஆஃப் பெட் வந்துருச்சு பாருங்கள். மை பெட்ஸில் ரெட்டில் வந்திருக்கும். இந்த மாதிரி ஆல் பெட்ஸில் அவங்க காம்படிட்டர் வருவாங்க. அவங்க வந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் விளையாட நண்பர்களே. இல்லாட்டினா விளையாடாதீங்க. பெட்டு வராட்டினா அவங்க உங்கள் கம்பெனி காசை எடுத்துருவாங்க. அதனால நீங்கள் ஆல் பெட்டில் யார் யார் வராங்கன்னு பார்த்துக்கோங்க. 1-2 பேர் வந்தால் போதும் உங்களுக்கு. அப்போ இதில் பாருங்கள் இப்போ 4ஆவது வாட்டியும் க்ரீன் தான் வந்திருக்கு. அதனால் நம்ம காசை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம். இப்போ 80 ருபீஸ் பண்ணிட்டோம். இப்போ 80 ருபீஸ் போட்டிருக்கோம். 80 ருபீஸ் போட்டு ரெட்டில் தான் நம்ம போகணும் நண்பர்களே. பாருங்கள் இதில் வயலட்டும் பாதி வயலட் பாதி க்ரீன் பாதி வயலட் பாதி ரெட்டு அப்படியும் வரும். அந்த மாதிரி நீங்கள் வயலட்டில் போட்டுறாங்க கலர் வரும்னு. நீங்கள் ஒன்லி க்ரீன் அண்ட் ரெட்டு மட்டும்தான் போகணும். பாருங்கள் 5 வாட்டியும் நம்ம போட்டிருக்கோம். 5 வாட்டியும் இதுதான் வந்திருக்கு, க்ரீன் தான் வந்திருக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், காசை மல்டிபிள் பண்ணிகிட்டே போகணும். இப்போ 40 ரூபா போட்டோம், 80 ரூபா போட்டோம். இப்போ 80 ரூபா 160 ரூபா ஆக்கிட்டோம். இப்போ 160 ரூபா போட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா 320 ரூபா போடணும். அது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க நண்பர்களே. ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்கள் கலர் வந்தே தீரும். இது 10 வாட்டி ஆனாலும் 12 வாட்டி ஆனாலும் உங்கள் கலர் வரும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மல்டிபிளுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கிறங்க. இதில் மினிமம் 10,000 ஒரு டைத்தில் நீங்கள் பண்ணலாம். அது 2 கேம் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10,000 2 கேம் பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் போகாதீங்க நண்பர்களே. உங்களுக்கு நான் 3000க்குள்ளே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதையும் பண்ணிடாதீங்க. ஆனால் 20 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் 50 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கேம் 3 வாட்டி க்ரீன் வந்துருச்சா, அதுக்கடுத்து 20 ரூபா போடுங்க. போதும் 20 ரூபா. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பாருங்கள் வருதா இல்லைன்னா அப்புறம் போடுங்க. பாருங்கள் நான் இப்போ லாஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ வாட்டி 5 வாட்டி நம்ம க்ரீனை போட்டு பாருங்கள். நம்ம லாஸ் ஆனதுனால நான் 320 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 வாட்டி க்ரீன் வந்துருச்சு. 6 தடவை க்ரீன் வந்ததுனால 7ஆவது தடவை எனக்கு வரணும், ரெட்டு வரணும் தான் நான் போடணும். அதே ரெட்டு வரணும் தான் நான் போட்டேன். ஆனால் 7ஆவது தடவையும் நம்மளுக்கு க்ரீன் தான் போட்டிருக்காங்க. பாருங்கள் 7ஆவது தடவை இப்படி தான் ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க நண்பர்களே. ஏன்னா அவங்க கம்பெனியும் சம்பாதிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 320 ரூபா போட்டு இப்போ அது 400 ரூபா நான் எனக்கு லாஸ் நிறைய ஆகிடுச்சு. அதனால் நான் 400 ரூபா போட்டிருக்கேன். இப்போ இந்த 400 ரூபாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் ஆனால் தோல்வியை விட்டுறக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்ம அது ஐயோ போயிடுச்சு, 8 வாட்டியும் போயிடுச்சு காசு, 400 500 போயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்களா. ஆனால் கண்டினியூவாக விளாடணும். நீங்கள் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அடுத்து நான் 2 நிமிஷம் விளாண்டேன்னா விளையாட முடியாது. கண்டினியூட்டியில் நீங்கள் நம்பரில் விழுணும். அதே 1 மினிட்டில் தான் நீங்கள் இதை விளாடணும். 3 மினிட்டில் விளையாடவே கூடாது. 1 மினிட்ல விளாண்டா தான் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் இப்போயும் 1 தான் வந்துச்சு. இப்போ எத்தனாவது வாட்டி வந்துருச்சு பாருங்கள். எத்தனை வாட்டி க்ரீன் வந்துச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 தடவை க்ரீன் வந்துருச்சு நண்பர்களே. இப்போ நம்ம காசை திரும்பி டபுளிங் பண்ணணும். இப்போ 440 ரூபாயை 800 ரூபா ஆக்குறோம். நம்ம டபுளிங் பண்ணுறோம். சரியா நண்பர்களே?
இப்படி அதனால 3000 ரூபா வரை நம்ம போட்டுக்கிட்டு டபுளிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு இதில் கிளிக் ஆகும். நம்மளுக்கு அந்த 800 போட்டோன்னா அந்த 800 டபுள் அப்படியே நமக்கு கிடைக்கும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 வாட்டி க்ரீன் வந்திருக்கு நண்பர்களே. 9 வாட்டியாவது 9வது தடவை நம்மளுக்கு ரெட்டு வரணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். 800 போட்டிருக்கோம். 800 போட்டு இப்போ ரெட்டுலேயே ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்பரில் போயிடாதீங்க, ரெட்டுலேயே ப்ளேஸ் பண்ணுங்கள். பாருங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறங்க. இதுதான் கேம் நம்பர் யாவும் பண்ணிக்கிறோம். கேம் நம்பர் அப்பப்போ அப்லோட் ஆகாது, அதனால் கேம் நம்பர் கரெக்டாக பார்த்துக்குங்க. 42 மேலே நம்பருக்கு கேம் நம்பர். அதில் பாருங்கள் எத்தனை வாட்டி நான் லாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் 800 போட்டு 1600 வந்துருச்சு நண்பர்களே. இப்போ என்னோடய காசெல்லாம் ரிகவர் ஆயிடுச்சு. இதுதான் கேமு ட்ரிக்ஸு, தெரிஞ்சுக்கிச்சா? இப்போ இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் 1 மினிட்ல விளாடணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் டபுளிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செகண்ட் கண்டிஷன் அமௌண்ட்டை. அது மாதிரி 3 வாட்டி ஒரே கலர் கண்டினியூ வந்தால் தான் ஒரே நம்பரோ எந்த நம்பர் வரட்டும் கலர் ஒரே மாதிரி வரணும். 3 வாட்டி 3 தடவை. இப்போ ரெட்டுனா 2 வந்துச்சுன்னா 4வது ரெட்டில் மட்டும் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி 20 ரூபா போடுங்க. அப்படி சப்போஸ் 4வதுலேயே உங்களுக்கு காசு வந்துச்சுன்னா 20 ரூபா கிடச்சிரும். இல்லை வராட்டினா 5வதுல உங்களுக்கு அதை டபுளிங் பண்ணி 40 ரூபா போட்டிங்கன்னா இன்னும் 40 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் உங்களுக்கான ப்ராஃபிட் கம்மியாக கொஞ்சம் நேரம் ஆகும் தலைவர்களே, ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெருகிடும் காசு. சரியா நண்பர்களே? இதுதான் இந்த ட்ரிக்ஸு. இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ 6வது தடவை வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரெட்டை 500 ப்ளேஸ் பண்ணிடக்கூடாது நண்பர்களே. நீங்கள் அதை குறைந்த காசுலேயே நீங்கள் அதை பண்ணணும். 50 ரூபாயிலே ஆரம்பிங்க. 50 ரூபாயை நீங்கள் சம்பாதிங்க, அது போதும். பாருங்கள், ஆனால் நான் இங்கே 50 ரூபா போட்டேன், அதனால் எனக்கு 100 ரூபா வந்துருச்சுங்க. இதே 500 போட்டால் வந்துடும் 1000 ரூபா. ஆனால் சப்போஸ் க்ரீன் வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட காசு 3000 தான் இருக்குது, 500 ரூபா லாஸ் ஆயிரும்ல. அதுக்கப்புறமா ரிட்டன் க்ரீன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. 50 ரூபாவில் குறைஞ்ச காசுலேயே எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுங்க நண்பர்களே. சரியா? அது இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த காசு எவ்வளோ இருக்கோ உங்கள் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி அது எல்லாம் என்னென்ன கேட்குறாங்க அதெல்லாம் போட்டுருங்க. மேண்டட்ரியாக இருக்கும் அதெல்லாம். அப்போ உடனே உங்களுக்கு வந்துடும் அக்கௌண்ட்டில். இது எவ்வளோ அமௌண்ட் வருமோ நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லாட்டினா 500 வேணுமாலும் 500 1000 வேணுமாலும் 1000 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணிலே அவங்க சார்ஜஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. 20% 25% இருக்கும், அது நீங்கள் எடுத்துக்குவாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. எதாவது டவுட் ஆனாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.